வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஒரு அப்டேட் ஒன்று தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இல்லை கொஞ்சம் பேர் யூஸ் பண்ணியிருந்தீங்க. இந்த பிஎஃப்ஐசி கோல்ட் நெட்வொர்க்குன்ற ஒரு பிஸ்னஸ் ஒன்று. அது பெரிய அளவில் ப்ரொமோஷனெல்லாம் நடந்துச்சு. பிறகு படிப்படியாக மார்க்கெட்டும் டவுன் ஆச்சுது. அவங்க எதிர்பார்த்த இதுகளும் வரல. அந்த பிஸ்னஸ் வந்து டவுன் ஆகிட்டு, டவுன் ஆகினதுக்கு பிறகு திருப்பி திடீரென்று இந்த பிஸ்னஸ் காணாமல் போயிருந்துச்சு. இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு அப்டேட் வந்திருக்கு. விட்ரோவல் வந்து ஓப்பன் ஆகியிருக்குண்டு இப்போ சில நாட்களுக்கு முதல் வந்திருந்தது. ஸோ அதில் விட்ரோவல் எடுக்காதாக்கள் எடுத்துக்கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நான் அப்டேட்டை தான் பார்க்க போகிறோம். படியாக ஞாபகம் வச்சுக்கோங்க, பிஎஃப்ஐசி கோல்டு நெட்வொர்க்குன்னு செஞ்சினாங்க. உங்களுக்கு தெரியும், ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் பிளேயர்ஸ், அப்புறம் அங்கே இந்தியனில் இருக்கிற ஆக்டர்ஸ், சஞ்சய் தத், அப்படி கொஞ்சம் பேர் வந்திருந்தவங்க. அதில் நிறைய பேர் ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு பிறகு சில இன்வெஸ்ட் பண்ணி ஏர்ன் பண்ணியிருந்தோம். ஸோ எல்லாம் வித்ட்ரா பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது சம்மந்தம் பார்ப்போம். முதல்ல அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கொள்வோம். எமது கிரிப்டோகபி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. உங்களோட டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. ரைட், இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பிஎஃப்ஐசி கோல்டு நெட்வொர்க்கில் வந்து இருக்கிற காயின்ட ப்ரைஸ் வந்து இப்போ சரியாக டவுன் ஆகிருக்குது. அதில் ப்ரைஸ் வந்து முதல் $16-17 எல்லாம் போனது. இன்றைக்கு எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம். 0.5 ஏதோ இருந்தது, இன்றைக்கு $1 கூடி இருக்குது. பட் இது ஓல் டைம் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு என்ன சொல்கிறது, கிட்டத்தட்ட $30 கிட்ட இருந்தது. சாரி, 44 கிட்ட இருந்தது. பிறகு நாங்கள் இந்த பிஸ்னஸுக்குள்ளே வரக்குள்ளே 13, 14, அப்படி 12 அப்படி இருந்தது. லோ ப்ரைஸ் வந்து 0.02 வரைக்கும் போனது. அதாவது லாஸ்ட் இயர் டிசம்பருக்குள்ளே இந்த ப்ரைஸுக்கு போயிட்டு இப்போ $1 வந்திருக்கு. ஸோ வித்ட்ரா பண்ணக்கூடியாக வித்ட்ரா பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஃப்யூச்சரில் அதை நீங்கள் விற்றுக்கொள்ளலாம். இது வந்து MEXC, ஹெல்பேங்க், பொலோனெக்ஸ், இல்லை லேட்டோக்கன், அப்படி இதுகளில் நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கொள்ளலாம் என்று சொல்லியிருக்கு. MEXC அது ஓகேன்னு நினைக்கிறேன். கட்டாயம் அதிலேருந்து வித்ட்ரா பண்ண பாருங்கள். ரைட், இவங்களோட ப்ரொஜெக்டெல்லாம் நல்லா தான் இருந்தது. பட் இவங்க கொண்டு வந்து அந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சிஸ்டம், ROI சிஸ்டம் தான் ஃபெயிலியர் ஆனது. அதனால் இந்த பிஸ்னஸ் வந்து ஃபெயில் ஆகிட்டு இப்போ வந்து எங்களுக்கு இதில் விட்ரோல் தராங்க. அது வரைக்கும் சந்தோஷம். ஸோ விட்ரோ எடுக்கக்கூடிய எடுத்துக்கொள்ளுங்க. இதில் வந்து உங்களோட மைனிங்கை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, ஸோ இப்போ இதை பார்த்தோன்னே சரி, சில பேருக்கு ஞாபகம் இருக்கும், பல பேர் மறந்துருப்பாங்க. இதில் வாலெட்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நாங்கள் ஹோமில் நிற்கிறோம். வாலெட்டை கிளிக் பண்ணோம்னா இதில் பிஎஃப்ஐசி கோல்டோட ப்ரைஸ் வந்து அதே மாதிரி இருக்குது. பட் அது இப்போதைக்கு இந்த இதிலேருந்து எங்களை எல்லாத்தையுமே பிஎஃப்ஐசிக்கு மாற்றிட்டாங்க. ஸோ இப்போ இதில் வந்து ப்ரைஸ் காட்டுது 0.98 காட்டுது. ரைட், அடுத்த டீம்ன்றதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களோட டீம் டீட்டெயில் எல்லாம் பார்த்துக்கொள்ளலாம். அடுத்து ஸ்டாட்டிக்ஸுக்குள்ளே போனீங்கன்னா இதுக்குள்ளே உங்களோட விட்ரோவல் இருக்கும். இதில் வந்து நான் டோட்டலாக ஸ்டேக் பண்ணது, எனக்கு எவ்வளோ கிடைக்க வேண்டியது, இன்னும் ரிசீவ் பண்ண வேண்டிய அமௌண்ட், இது வரைக்கும் ரிசீவ் பண்ண அமௌண்ட், மற்றது வந்து எனக்கு கிடைச்சிருக்கிற கூப்பன். ஸோ இதுகளெல்லாம் பார்க்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இருக்குது உங்களுக்கு அமௌண்ட். இப்போ இதில் தான் இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் டு விட்ரோல்ன்றதை கொடுங்க. இதில் உங்களுக்கு அமௌண்ட் இருந்துச்சுன்னா ட்ரான்ஸ்ஃபர் டு விட்ரோல்ன்றதை கொடுத்தீங்கன்னா இங்கே வரும். ரைட், இதில் இருந்து உங்களுடைய வாலெட்டுக்கு எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இப்போ நான் விட்ரோ ரிவார்டுன்றதை கொடுக்குறேன். 1.8 மேக்ஸிமம் விட்ரோன்றதை கொடுக்குறேன். ஓகே, பார்ப்போம் வந்திருக்காண்டு. ஆனால் மினிமம் அமௌண்ட் வந்து அவங்க சொன்ன அமௌண்ட் வந்து எனக்கு இல்லை. அப்படி இருந்துச்சுன்னா அது விட்ரோ ஆகும். ஓகே, ஸோ இப்போதைக்கு இந்த அளவு சரி வந்திருக்கு, பார்க்கலாம். இப்போ வாலெட்டை கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணோம்னா எங்களோட ஃபண்ட் வந்து எங்களோட வாலெட்டில் வந்து ஆட் ஆகும். இந்த இருக்குது இதில் வந்து 0 இடத்துல ஆட் ஆகும். மினிமம் அமௌண்ட் வந்தோடனே விட்ரோ பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ நீங்கள் இப்போ செய்ய வேண்டிய வேலைன்னு பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறார்கள் எவ்ரி 24 ஹவர்ஸுக்கு ஒருக்கா மைனிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த இருக்குது இந்த டைம் முடிஞ்சோடனே மிட்நைட், ஸ்ரீலங்கா இந்தியா டைமுக்கு மிட்நைட் 12 முடியும். முடிஞ்சோடனே இதை கிளிக் பண்ணி மைனிங்கை ஸ்டார்ட் பண்ணி உங்களோட இதை மைன் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள். ஃப்யூச்சரில் இதில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகக்கூட விற்றுக்கொள்ளுங்கள். நம்மளாம் உங்களோட மெட்டாமாஸ்கில் இதில் கீயை போட்டிங்கனாலே உங்களுக்கு மெட்டாமாஸ்க்லேயே நீங்கள் விட்ரோவல் வாலெட்டில் பார்க்கலாம். இதை பற்றி தெரியாதவர்கள் எங்களோட வீடியோவில், பழைய வீடியோவில் பார்த்து
ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. ஏன்னா கொஞ்சம் டைம் போயிட்டு நாங்கள் இதை நிறைய பேர் மறந்துருக்குறோம். ஸோ அதனால் இதை எடுங்க. இவங்களோட சேனல்களை பார்ப்போம். இதுக்குள்ளே வந்தோம்னா செட்டிங்ஸுக்குள்ளே வந்தால் டெலிகிராமை கிளிக் பண்ணுவோம். டெலிகிராமில் தான் இவங்களோட விட்ரோல் அப்டேட்டை போட்டிருக்காங்க. ஜனவரி 29 இந்த அப்டேட் போட்டிருக்காங்க. அமேசிங் நியூஸ் பிஎஃப்எஸ்சி கோல்ட் நெட்வொர்க் கம்யூனிட்டி என்று சொல்லி போட்டு இதில் வந்து பிஎஃப்எஸ்சி கோல்ட் நெட்வொர்க் ஸ்டார்ட் விட்ரோவிங் டுடே என்று போட்டிருக்காங்க பாருங்கள். ரைட். ஸோ அவங்களே சொல்லியிருக்காங்க. இதுக்கு முதல் வந்து அவங்க சில நாட்களுக்கு முதல் 26 லைவ் என்று சொல்லி போட்டிருந்தாங்க. விரைவில் லைவ் ஆகும்ண்டு. அதுக்கு முதல் வந்து பார்த்திங்கன்னா அண்டர் மெயின்டெனன்ஸ் அப்டேட் எல்லாம் போட்டிருந்தவங்க. அதற்கு பிறகு வரவே இல்லை. இந்த பாருங்கள் அண்டர் மெயின்டெனன்ஸ் என்று போட்டிருந்தவங்க கிட்டத்தட்ட எங்களுக்கு அக்டோபர் மாதத்தில் இருந்து போன வருஷம் நவம்பர், டிசம்பர், ஜனவரி கிட்டத்தட்ட 3 மாதத்துக்கு பிறகு இப்போ இது லைவுக்கு வந்திருக்கு. விட்ரோ பண்ணக்கூடியார்கள் விட்ரோ பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. உங்களோட ஃபேஸ்புக் பேஜையும் பார்த்துக்கொள்வோம். அதுலேயும் விட்ரோல் டீட்டெயில் போட்டிருக்காங்க. கமெண்ட் ஒன்றுமில்லை, லைக்ஸ் இதெல்லாம் தான் வந்திருக்கு பாருங்கள். ஸோ பலர் வந்து இதுக்கு லைக் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ட்விட்டர்லேயும் அப்டேட் போட்டிருக்காங்க. ட்விட்டர் எக்ஸ் அதுலேயும் போய் நீங்கள் லாகின் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். அடுத்தது வந்து இதுலேயும் அந்த விஷயந்தான் போட்டிருக்காங்க. பிஎஃப்எஸ்சி கோல்ட் உங்களோட அப்டேட்டுகள் இதில் போடுறாங்க பாருங்கள். இன்ஸ்டா பேஜ்லேயும் போட்டிருக்காங்க. ஓகே. ஸோ எல்லாத்துலேயும் அவங்களோட அஃபிஷியல் எல்லாத்துலேயும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. விட்ரோ பண்ணி பாருங்கள். எனக்கு இப்போ ஃபண்ட் வந்து காணாது விட்ரோ பண்ணுறதுக்கு. ஸோ விட்ரா பண்ணி எடுக்கிற இது இருந்தால் வீடியோ நான் அதுக்கு தனியாக போடுறேன். முக்கியமாக இன்னொரு விஷயம், யாரும் இதில் இன்வெஸ்ட் பண்ண இயலான்னு தான் நினைக்கிறேன். புதுசாக அப்படி எதுவும் வழி இருந்தால் யாரும் இன்வெஸ்ட் பண்ணி உங்களோட ஃபண்டை வீண் பண்ணாதீங்க. ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணாக்கள், ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணாக்கள் அதை விட்ரா பண்ணலுமான்றதை மட்டும் பார்த்து விட்ரா பண்ணி எடுத்துக்கொண்டு இதிலேருந்து கிளியர் ஆகிடுங்க. விட்ரா பண்ணிவிட்டு உங்களோட எம்இஎக்ஸ் எக்ஸ்சேஞ்சுக்கு எடுத்துக்கொள்ளுங்க. இல்லை பொலோனெக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் இதுகளுக்கு எடுத்துகிட்டு இதிலேருந்து தப்பிச்சுக்கொள்ளுங்க. இதுதான் நான் சொல்லக்கூடிய விஷயம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்ன ஆச்சு இந்த பிஎஃப்எஸ்சி கோல்டுண்டு. ஸோ அதில் அப்டேட் போடணும்ன்றிருந்தேன். ஸோ இன்றைக்கு தான் உங்களுக்கு இந்த வீடியோ போடுறேன். அப்படி இந்த ஆப் இல்லாதாக்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு பிஎஃப்எஸ்சி கோல்டு நெட்வொர்க்னு அடித்தோம்னா வரும். இதில் போயிட்டு நீங்கள் அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்க, எனேபிள் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் ரேட்டிங்ஸ் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னாலே தெரியும். எல்லாம் ஸ்டார்டில் நல்லா தான் கொடுத்துருந்தவங்க. அதுக்கப்புறம் இதை நாங்கள் பல பேர் மறந்துட்டோம். ஸோ அவங்கள மற்ற ஆப்புகளையும் நாங்கள் இதை பார்க்க சொல்லி ஞாபகம் பீலவ் நெட்வொர்க், அவங்களோட எக்ஸ்சேஞ்ச், டைம் டு ட்ராவல் இப்படியான இதெல்லாம் நாங்கள் யூஸ் பண்ணியிருந்தோம். நாங்கள் லவ் வாலெட், கிரிப்டோ இதெல்லாம் நாங்கள் யூஸ் பண்ணியிருந்தோம். நாங்கள் எக்ஸ்சேஞ்ச் என்ற ஒரு ஆப் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருந்தோம் நாங்கள். ஸோ அப்டேட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிஎஃப்எஸ்சி கோல்டு அப்டேட். எக்காரணம் ஒன்று இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருந்தால் யாரும் இன்வெஸ்ட் பண்ணி விட்டுறாதீங்க. உங்களோட ஃபண்டை அநியாயமாக்கிறாங்க. விட்ரோவல் மட்டும் செய்யுங்க. மைனிங்கை செஞ்சு விட்ரோவல் எடுத்துக்கொள்ளுங்க. ஓகே. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.